ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம டெட் சம்மனர் எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். உள்ள போனோடனே லெவல் 3ல இருக்கிற ஒரு லார்ட் லெவல் ஃபிஷ்மேன் மான்ஸ்டர் ஒன்னு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளால இதை டிஃபீட் பண்ண முடியும்னு நீ நினைக்கியா? டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க எதுவுமே இல்லைன்னு பாத்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஜுஜுபின்னு அவசர கொடுக்க மாதிரி சியா கிங் அவளோட ஏஞ்சல் விங்க பயன்படுத்தி மான்ஸ்டரை தாக்கிறதுக்கு போயிட்டு இருப்பா. அது ஈஸியா அங்க இருந்து டாச் பண்ணிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஸ்னீக் அட்டாக்க பயன்படுத்தி தாக்கியிருப்பேன்னு ஆக்ரோஷமா வந்து அதோட பவரை பயன்படுத்தி சியா கிங்க தாக்கிட்டு இருக்கும். அவ கீழே உள்ள போற நேரத்துல நம்ம ஹீரோ அவளை போய் காப்பாத்திட்டு அந்த இடத்துல நிக்கிறத பார்த்தோன்னே எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையே தாக்க வந்திருப்பீங்கன்னு ஆக்ரோஷமா அவனை தாக்க வந்துட்டு இருக்கும். உடனே அவனோட பெட்டியை அந்த இடத்துல சமன் பண்ணிட்டு இருப்பான். அதோட ஒரே அட்டாக்ல அவ்வளவு பவர்ஃபுல்லான லார்ட் லெவல் மான்ஸ்டரோட கதையை முடிஞ்சிட்டு இருக்கும். அப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். என்னன்னா அவனோட பெட்டி திடீர்னு தானா லார்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆன விஷயம் தெரிஞ்சோன என்னது லார்ட் லெவல்ல இருக்கிற ஒரு பீஸ்டை இவன் சமன் பண்ணிருக்கானு மத்த ரெண்டு பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. அது லார்ட் லெவல்ல மாறின விஷயமே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சோன அதோட வெப்பனை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு 4700 பாயிண்ட் இருந்துட்டு இருக்கும். இதை வெளியே கொண்டு போய் விக்கிறது மூலமா 2 இல்ல 3 மில்லியன் பணமா கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்ததான் இங்க இருக்கிற ஒரு கேவை நோக்கி போவோம். அந்த இடத்துல இதை விடவும் பெரிய மான்ஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அதோட எக்யூப்மெண்ட் எல்லாமே இதை விடவும் அதிகமான மதிப்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோட வேகமா அவங்க 4 பேருமே அந்த குகைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ரெட் ஸ்டேக் சொல்ற ஒரு 3 பவர்ஃபுல்லான லார்ட் லெவல் மான்ஸ்டர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. கைஸ், நம்ம எல்லாருமே உடனே போய் ஒளிஞ்சுக்குவோம். வெயிஷோ மீதி நடக்க வேண்டிய எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுவான்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க 3 லார்ட் லெவல்ல இருக்கிற மான்ஸ்டர் இந்த இடத்துல இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அதோட பாய்சனல் பிரெத்தை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து டாச் பண்ணிட்டு இப்ப என்னோட பவரை காட்டுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனோட டெத் சைட்டை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஆனா அது என்னன்னா ஈஸியா அவனை கேப்சர் பண்ணி முழுங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும். இந்த பாஸ் மான்ஸ்டர் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவா இருந்துட்டு இருக்கு. அதுல இதோட எக்ஸ்ப்ளோசிவ் பவர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கறனால இத டீல் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாதுன்னு உடனே பெட்டி அந்த இடத்துல சமன் பண்ணிட்டு இருப்பான். ஆனா பெட்டியால கூட அதோட பவரை தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கடைசியா பித்தளை மூக்க ஷாங்க் அவனுக்கு ஒரு ஸ்கில் புக் கொடுத்திருப்பான். அந்த ஸ்கில் புக்கை பயன்படுத்தி ஸ்கெலிட்டன் வாரியர் அந்த இடத்துல சமன் பண்ண முடியும் சொல்ற விஷயம் தெரிஞ்சோன உடனே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்கெலிட்டன் வாரியர் அந்த இடத்துல சமன் பண்ணிட்டு இருப்பான். அவன் நினைச்சதை விடவும் அது ஒரு பீஸ்ட் ஜெனரல் லெவல்ல இருந்துட்டு இருக்கும். அதோட லைட்னிங் அட்டாக்க பயன்படுத்தி ஒரு மான்ஸ்டரோட கதையை முடிச்சிட்டு இருக்கும். உடனே மத்த 2 மான்ஸ்டரும் அதோட பாய்சனஸ் பிரெத்தை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க தன்னோட ஷீல்டை பயன்படுத்தி தடுத்து அடுத்தது அதோட ஸ்வாட் அட்டாக்க பயன்படுத்தி 2 மான்ஸ்டரோட கதையும் முடிச்சிட்டு இருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரையும் வச்சிருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சியா கிங் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க 3 லார்ட் லெவல்ல இருக்கிற மான்ஸ்டரை தோக்கடிச்சது மூலமா 3 எக்யூப்மெண்ட் கிடைக்க போதுன்னு அவன் பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு டிராப் ஐட்டம் மட்டும் அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே அவனோட ஸ்பேஸ் ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க அடுத்ததா அவங்க கீழே நோக்கி போவதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. கீழே என்ன இருந்துட்டு இருக்குன்னு கேட்டோன்னே எனக்கு வர்ற சவுண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கீழே நீரோட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரிவர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடம் உடஞ்சி அவங்க 4 பேருமே அண்டர் கிரவுண்ட நோக்கி கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. நல்ல வேலை நான் கிட்ட ஒரு டார்ச் லைட் ஒன்று இருந்துட்டு இருக்கும். அதை பயன்படுத்தி அவங்க 4 பேருமே அந்த டார்க்கா இருக்கிற இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற குகையோட சுவத்துல வாட்டர் ட்ரைபை சேர்ந்தவங்க எழுதின எழுத்துக்கள் அதுல இருந்துட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஷூ பீப்புள் தான் எழுதுன மாதிரி எனக்கு தோணுது. ஏன்ஷியன்ட்ல வாழ்ந்த ஷூ பீப்புளோட ரைட்டிங்னு நீ தெரிஞ்சிச்சுன்னா அதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க திரும்பி வர போறாங்க. அவங்க எல்லாருமே காட்ஸா இருக்கறனால நம்ம எல்லாருமே அவங்களோட ஃபுட்டா மாற போறோம். நம்மளோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளோட ரேஸை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடினா மட்டும்தான் காட்ஸை நம்மளால அழிக்க முடியும். இந்த காட்ஸ் சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் வச்சு கேட்கும் போது 10,000 ரேஸ் செக்டர் சேர்ந்தவங்க மாதிரில எனக்கு தோணுது. அப்ப திடீர்னு அந்த இடமே நிலநடுக்கம் வந்த மாதிரி அதிர்ந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தனா அவங்களுக்கு முன்னாடி இருந்த எழுத்து எல்லாமே திடீர்னு காணாம போய் அதுல இருந்து ட்ரிபிள்எஸ் லெவல்ல இருக்கிற ஒரு ஏன்ஷியன்ட் பசில் ஒன்று அவங்க முன்னாடி வந்துட்டு இருக்கு. இதுல 5 பசில் இருந்துட்டு இருக்கு. அந்த 5 பசிலையும் ஒன்னா கண்டுபிடிக்கிறது மூலமா ஏன்ஷியன்ட் டைம்ல வாழ்ந்த காட்ஸ பத்தி இருக்கிற உண்மையான சீக்கிரட்டை நம்மளால அன்கவர் பண்ண முடியும்னு தெரிய வந்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அடுத்ததா இதை என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலான்னு அங்க ஒரு
எக்ஸிட் ஒன்னு இருந்துட்டு இருக்கும். உடனே அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தண்ணி அதிகமா ரிவர் மாதிரி இருந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே படிச்ச கைட் மூலமா பார்க்கும்போது கேவ்ல ஒரு ரிவர் ஒன்னு இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் அல்டிமேட்டான பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த பாஸ் இங்க எங்கேயோ தான் இருந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. அவன் நினைச்ச மாதிரியே ஒரு பவர்ஃபுல்லான பாஸ் அந்த இடத்தை நோக்கி வந்து என்னோட இடத்துக்குள்ள நீங்க அத்துமீறி நுழைஞ்சிட்டீங்க, இனிமேல் நீங்க உயிரோட போவதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மான்ஸ்டர் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க. உடனே அவனோட இன்சைட்டை பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். லெவல் 30ல இருக்கிற அல்டிமேட் பாஸ் சொல்ற விஷயம் தெரிஞ்சோன நான் என்னமோ இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நினைச்ச பார்த்தா லெவல் 40ல இருக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜுஜிப்பி சொன்னோன உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே தரக்குறைவா நினைச்சிருப்ப. இப்போ நீ உன்னோட டெத்த பரிசா வாங்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அதோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை பயன்படுத்தி தாக்க தயாராயிட்டு இருக்க. உடனே அவனோட ஐன்ஸை வெளியே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் அவனோட ஃபயர் பாலை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அடுத்ததான் ஸ்கெலிட்டன் வாரியரை அந்த இடத்துல கொண்டு வந்து அதை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும் போது அது டைரக்டா போய் குயினை தாக்கிட்டு இருக்கும். அப்ப ஸ்னீக் அட்டாக்கை பயன்படுத்தி ஐன்ஸ் அதோட ஃபயர் பாலை பயன்படுத்தி மொத்தமா குயினோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். அதோட உடம்பு மொத்தமா அழிஞ்சக்கு அப்புறம் தலை மட்டும் தனியா வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். உடனே அதை புதைக்கிறது மூலமா ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு அதையும் புதைச்சிட்டு இருப்பான். அது மூலமா அவனுக்கு கோக் பாட்டில் ஒண்ணு கிடைச்சிட்டு இருக்கும். இதை அவன் குடிக்கிறது மூலமா அரை மணி நேரத்துக்கு அவனோட பவர் எல்லாமே டபுள் மடங்குக்கு மாறும் சொல்ற விஷயம் தெரிய வந்தது மட்டும் இல்லாம அண்டட்டா இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். அதுலயும் முக்கியமா அவன் வச்சிருக்கிற ஸ்கில் எல்லாத்தையுமே ரீசைக்கிளிங் பண்றது மூலமா அவனுக்கு தேவையான பணத்தை அவனால சம்பாதிக்க முடியும் சொல்ற இன்னொரு ஸ்கில்லும் அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அவன்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே ஒன்னு திரட்டி ரீசைக்கிளிங் பண்றது மூலமா அவனுக்கு 24,000 ஹெல் மணி அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இவ்வளவு சீக்கிரத்துல நான் பணக்காரனா மாறுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. ஆமா விஷோ, எதுக்காக நீ அதை தலைய புதைச்சு வச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? வெறும் நான் ஃபன்னுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஃபன்னுக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே நீ கிடையாது. ஒழுங்கா இங்க நடக்கிற உண்மை எல்லாத்தையுமே எங்க கிட்ட சொல்லு. ஓகே, இனிமேல் உங்ககிட்ட எதையுமே மறைக்க முடியாது. எனக்கு ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி இருந்துட்டு இருக்கு. என்னோட இந்த வெப்பனை பயன்படுத்தி ஏதாச்சும் மான்ஸ்டரை நான் தோக்கடிச்சு அதை நான் குழி தோண்டி புதைக்கிறது மூலமா எனக்கு தேவையான ரிவார்டு கிடைக்கும் சொன்னோன்னு இதுதான் உனக்கு கிடைச்ச ரிவார்டான நான் அதை தொட்டு தான் பார்த்துட்டு இருப்பா. அவர் ரொம்ப லக்கியா இருந்துட்டு இருக்கனால இன்சென்டிவ் ஸ்டிக்ஸ் சொல்ற அதை பயன்படுத்துறது மூலமா ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு வாட்டி 1 மில்லியன் ஸ்கில் பாயிண்ட் அவளுக்கு கிடைக்கும். இதை 60 செகண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 100 கிளாஸை சேர்ந்த 100 கிரியேச்சரால மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் தெரிஞ்சோன நான் உண்மையிலேயே நீ ரொம்ப லக்கியா தான் இருந்துட்டு இருக்கேன்னு அவனுக்கு ஒரு ரேரான ஒரு எக்யூப்மெண்ட் கிடைச்சது நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இனி வர்ற எபிசோடு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியதுனால லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.